தங்கம் தான் சிறந்த முதலீடு அப்படின்னு இந்தியர்கள் தரப்புல தங்கத்தை வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா அமெரிக்கால வெள்ளி மற்றும் வெள்ளி சார்ந்த அந்த நகைகள் தான் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அப்போ இந்தியர்களும் வெள்ளி வாங்கலாமா? ஏன் வெள்ளி வாங்கக்கூடாது? ஏன் இந்த சிச்சுவேஷன்ல வெள்ளி வாங்கக்கூடாது? இல்ல எப்பவுமே வாங்கக்கூடாதா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம மனசுல எழுதுறது சகஜம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆனந்த் சார்ட்ட கேள்வி கேட்டு அதுக்கான விளக்கத்தை பெறலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார், சில்வர் ஜுவல்லரி அமெரிக்கால அதிகமா சேல்ஸ் ஆகுறது சில்வர் ஜுவல்லரி தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நீங்க சில்வர் பயங்கர வாலடைல் வேண்டாம் அப்படின்றீங்க. ஸோ நாம இதை இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்குறோம். அவங்க செலவே ஆனாலும் பரவாயில்ல, அது ஒரு ஆர்னமெண்ட்டா மட்டும் பார்க்குறாங்களா? அமெரிக்கன்ஸ் அதை எப்படி பார்க்குறாங்க? அமெரிக்கன்ஸுக்கு ஜுவல்லரிங்கிறது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். அது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே பார்க்கல. டாலருங்கிறதே ஒரு பர்டிகுலர் வெயிட் ஆஃப் சில்வராக இருந்தது. டுபாக்கோ, சில்வர் எல்லாமே ஒரு காலத்தில் அமெரிக்காவில் கரன்சியாக இருந்தது. அப்புறம் கோல்டு பேக் பை அவுன்ஸ். பிரிட்டிஷ் பவுண்டுங்கிறது an equal weight ஆஃப் கோல்டு. இப்போ அமெரிக்கா சில்வர் கன்சியூம் பண்ணுறது இதை ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா 1945லேருந்து 1971 வரைக்கும் அவங்க கோல்டே வச்சுக்கல. இன்னொன்று, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுல கோல்டை வெரி மைனர் போர்ஷன், ரொம்ப மினிஸ்கியூல் போர்ஷன் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளவோ கோல்டு பக்ஸ் இருக்காங்க, கோல்டு பக்குன்னு சொல்லுவாங்க. கோல்டு தான் சிறந்ததுன்னு சொல்கிறவங்க, பீட்டர் ஷிஃப், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கோல்டை பிரச்சாரம் பண்ணாலும் அமெரிக்கன்ஸ் கோல்டை பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கல. ஈவன் டுடே அவங்க பார்க்கல. நம்மகிட்ட இருக்கிற பப்ளிக்கிட்ட இருக்கிற கோல்டு அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சஸ் டு பேங்க், ஆக்சஸ் டு கேபிட்டல் எல்லாமே ஈஸியர். அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரொம்ப லோ அண்ட் ஸ்டேபிள். 2% மேலே போச்சுனாலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றிடுவோம். இப்போ அதுதான் ப்ராப்ளம். அதை தான் ஏற்றி பயங்கரமாக ஏற்றி திரும்பி 2% கிட்ட கொண்டு வந்துட்டோம். எக்ஸாக்டாக 2 கொண்டு வரல, ஆல்மோஸ்ட் 2 கொண்டு வந்துட்டோம். பட் 9 வரைக்கும் போச்சு. ஒரேடியாக ஏற்றி 1 இயரில் கொண்டு வந்துட்டோம். நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம்னா 4 அப்படின்னு ஒரு ரேட்டு வச்சோம்னா அது 3.95 இருக்கட்டும்னு விட மாட்டாங்க. 4 ± 2%. அந்த விண்டோவில் 6% இருக்கும். 6% ப்ரீச் ஆனால் ஆர்பிஐ ஒரு லெட்டர் எழுதும். அந்த லெட்டரை சீக்ரெட்டாக மேடம் வச்சுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் தான். ஸோ மக்களுக்கு அந்த இன்ஃப்ளேஷனில் சிடி வாங்கினா இன்ஃப்ளேஷனு, கேசட் வாங்கினா இன்ஃப்ளேஷன் வச்சுருப்போம். ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் பேஸ்கெட்டுங்க அவங்களது வெல் டிஃபைன்டு. ஓகே. அதில் ஃபுட்டு எனர்ஜி எடுத்துருவாங்க. சரிங்க. அது ரெண்டும் ஒலைட்டைல். இந்தியாவில் ஃபுட்டு எனர்ஜி எடுக்க முடியாது. அதுதான் 75% ஆஃப் இயர் கன்சம்ஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி ஹையாக இருந்ததுன்னா எல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் போடுவோம். இதில் போட மாட்டான், இதில் கோல்டில். பட் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நண்பர்கள், அவன்லாம் பேங்க்லேருந்து கடன் வாங்கியிருப்பான். அவன்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சுன்னா ஐயோ கொய்யோ முயோ கொய்யோ முயன்னு கத்துவான். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பார். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சதுன்னா இங்கே அவனுக்கு போட்ட பேங்க்கில் கொண்டு போய் போட்டான்னா அவனுக்கு ரிட்டர்ன் வராது. அவன் கொண்டு போய் கோல்டு வாங்கிடுவான். இதுதான் நடக்கும். இதுதான் ஈக்குவேஷன், சைக்கிள். அமெரிக்காவில் அந்த சைக்கிள் உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ இன்றைக்கே 4% இன்ட்ரெஸ்ட் அமெரிக்காவில். 4.5% to 5% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கணும். இன்ஃப்ளேஷன் 2.3. போன வருஷம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த வருஷம் 2 வருஷம் 2% ஜென்யூன் இன்ஃப்ளேஷன் இருக்குது. இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் இருக்குது. இந்தியாவில் இன்றைக்கி 6.2 இன்ஃப்ளேஷன் 4னா இது கவர்மெண்ட் சொல்கிற இன்ஃப்ளேஷன். ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் 6லேருந்து 7 இருக்கும். இன்றைக்கி 8-9% எஃப்டி கிடச்சிதுன்னா சில பேருக்கு ஓல்டு மேன், ஓல்டேஜு இல்லை அந்த பேங்க் எம்ப்ளாயினா கொடுப்பான். இல்லாட்டா எல்லாருக்கும் 7% அப்படின்னு கொடுப்பான். அவன் உடனே போய் பாண்ட் மார்க்கெட்லேயோ இல்லை கோல்ட்லேயோ போட்டுருவான். இதுதான் ப்ராப்ளம். ஓகே சார். இப்போ சில்வர் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக யூஎஸ்க்கு தான் நாங்கள் பண்ணுறோம். நம்ம சில்வரை ரிஃபைன் பண்ணி பாராக்கி அதுக்கப்புறம் அது சில்வராக ஜுவல்லரி ஆக்கி இதுக்கு அனுப்புகிறாங்க. அமெரிக்காவுக்கு நியர்லி 300 மில்லியன் டன் அனுப்புகிறாங்க. ஓகே. சில்வர் பை பண்ணுறவங்க அதிகபட்சம் 20லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஆமாம், அவன்லாம் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் தான். அவனுக்கு சில்வர் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். நான் நேற்று சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வரப்போகுது. அது சொல்லுது, நான் சில்வரில் ஜுவல்லரி டிப்ட் இன் கோல்டு பண்ணுறேன். ஸோ சில்வர் டிப்ட் இன் கோல்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மக்கள். ஸோ மக்களும் பியூர் கோல்டு வேணும்னு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சொல்கிறது இல்லை. ஆனால் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கோல்டு இஸ் கிங்.
எஸ், ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ஆமாம் ஆர்னமெண்ட் அப்படின்னு வரும்போது அடுத்தது சில்வர் தான் அப்படின்னு ஒரு கவர்ட் வித் கோல்டு, கவரிங் கோல்டும்பாங்க. ம். அது இந்தியாவில் ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. நீங்கள் ஏன் இந்தியாவில் காமன் ஆகாத மாதிரி சொல்கிறீங்க? ஓகே சார், நான் என்னுடைய கேள்வி சில்வர் டிப்ட் இன் கோல்டு, ஆ, அங்கே சில்வர் வித்தவுட் டிப்ட் இன் கோல்டு. இப்போ உங்கள் கேள்வி வந்து ம். சில்வரை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாமா? அந்த கேள்வி நான் உடனே வர மாட்டேன் சார். சொல்லு, இன்னும் 2 கேள்வி கேட்டுட்டு வரலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க, நீங்கள் கேளுங்க. ஏன்னா பொதுவா அமெரிக்கால அவங்க அதை ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா எடுக்கிறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்தியா மாதிரியான ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறாதா? மாறவே மாறாது. இரும்பு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா, No. காப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா? அதுலலாம் நம்ம ஆர்னமெண்ட்ஸ் பண்ணி போடுறது இல்லையே சார். ஸோ சில்வரில் உன்னால் கோல்டில் போட முடியாதனால தான் சில்வரில் போடுறேன். சில்வர் எப்போ வந்து கோல்டு மாதிரி மேஜிக் குவாலிட்டி வருமோ, ம், எப்போ ரிசர்வ் பேங்க் வந்து ம், என்கிட்ட கோல்டுக்கு மாதிரி நானும் சில்வர் வச்சுருக்கேன், ம், சில்வரும் ரிசர்வ் கரன்சி ம். அப்படின்னு சொன்னால் தான் அது சில்வர் வரும். அது வந்து பெக்டு பை வேல்யூ தானே சார். இப்போ அதுதான் மெயின். ஆ, கோல்டோட கேமே என்ன? வேல்யூ தானே. இப்போ அந்த லெவலுக்கு வேல்யூ ஏறணும் அப்படின்னா சில்வரோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கணும்? கொண்டு போய் எப்படி கோல்டு ரிசர்வ் சொல்கிறானோ, ம். எங்கள்கிட்ட வந்து இப்போ 3000 டன் 800 750 டன் இருக்கு. டன்னுக்குன்னா ஆமா. ம், அவன் டெய்லி சொன்ன என்கிட்ட 7000 டன் சில்வர் இருக்குது, ம். 10,000 டன் சில்வர் இருக்குன்னு. எந்த சென்ட்ரல் பேங்க்கும் சில்வரை இன்னைக்கு நீங்கள் வந்து அவன் ரிசர்வ்ஸில் வச்சுக்கவே மாட்டான். 1 பவுண்ட் தங்கமும் 1 கிலோ சில்வரும் ஒரு ரேட்டா இருக்கு சார். அப்போ எப்படி வச்சுப்பான்? 10 கிராம் தங்கமும் 1 கிலோ வெள்ளியும் ஒரே எஸ் ரேட்டா இருக்கு. எஸ். அப்போ எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் பெருசா தேவை. எனக்கு சீப்பாக இருக்குங்கிறதுனால சில்வரை நான் வாங்கி ம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ம், ஏறும் லாங் டேர்மில். ம். கோல்டு கொடுத்த ரிட்டர்ன் சில்வர் கொடுக்காது. சார் எனக்கு தெரிஞ்சு 2007-8ல நீங்க சொன்ன அதே டைம்ல கோல்டை நான் 1 கிராம் 1990க்கு வாங்கியிருக்கேன். ம் சில்வரை 19 ரூபா 20 ரூபாய்க்கு 1 கிராம் பார்த்துருக்கேன். ம் இன்னைக்கு அது வந்து 500% ஏறி இருக்கு. கோல்டும் அதே லெவல்ல ஏறி இருக்கு. இப்போ கோல்டு சில்வர் ஏறி 2 வாட்டி இறங்கியிருக்கு. ஆ, கோல்டு அப்படி இறங்காது. ருப்பி டேர்ம்ஸில் கோல்டு ஒரு வாட்டி ம், 1,00,000 ரூபாயிலேருந்து 70,000 ரூபாய்க்கு இறங்கிட்டு இன் ருப்பீஸ். ம், இன்னும் 1,00,000 ரூபா போகல. ம். அதே மாதிரி கோல்டு வந்து ருப்பி டாலரில் அது மாதிரி 30% டாலரில் இறங்கியிருக்கு. ருப்பியில் 30% இறங்கினதே கிடையாது நீங்க சொல்றது கோல்டு. கோல்டு. ஆமாம், முன்னாடி 1 லேக்ல இருந்து 70க்கு வந்ததுன்னு சொன்னது சில்வர். சில்வர் ஓகே ஓகே. ஸோ இந்த வாலட்டாலிட்டி அதுல எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது. வாலட்டாலிட்டி இருக்கும். இப்போ தான் ஆர்பிஐ சொல்லியிருக்கோம் சில்வருக்கு அகேன்ஸ்டாக இந்த பேங்க்கெல்லாம் லோன் கொடுக்கலாம். ம். எவ்வளோ பேங்க் சில்வருக்கு அகேன்ஸ்டாக லோன் கொடுக்க ரெடியாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். அவன் ஒன்றா கேஜி கணக்கில் கேட்பான். எக்ஸாக்ட்லி சார். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா 1 கிலோ 1 கிலோ வெள்ளியை கொடுத்தனா 1 கிலோ வெள்ளி வந்து இன்னைக்கு 1,00,000 ரூபா ஆமாம், அப்ராக்சிமேட்டா 75,000 ரூபா தருவான். 75,000 ரூபாய்க்கு நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா 1 கிலோ பார் அவன் உள்ள வைக்கிறதுக்கு அவனுக்கான ஸ்பேஸ். ஆமாம், ஸோ அந்த இடத்துல நான் கோல்டை வச்சேன்னா எனக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதே தான் அவன் கோல்டை தான் கேட்பான். இது அதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட சில்வரை தட்டி கழிச்சிருவான். கவர்மெண்ட்டுக்கு என்ன வேணும்னா, ம், நீ கோல்டை வாங்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ வந்து அதை பணத்தை பழக்கத்தில் விடுங்க. பணத்தை பழக்கத்தில் விட்டால் ரிட்டர்ன் வரமாட்டேங்குது. ஆமா. ஸோ இது ஒரு catch-22 சுச்சுவேஷன். அதனால தான் இப்படி மாட்டின்னு தவிக்கிறேன். என்ன சிச்சுவேஷன் சார்? catch-22. ஓ, catch முன்னாடியும் 22. போக ஓகே முடியாது, ஓகே. எஸ் எஸ் எஸ். முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் ஆக முடியாது. முன்னாடி போனா இடிக்குது, பின்னாடி வந்தா உதைக்குதுன்ற ஆமா. மாதிரி ஒரே இடத்துல வேற ஒரே ஆப்ஷனே இடத்துல இல்லாம நகர முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆமாம், அதுதான் ப்ராப்ளம். ஓகே. இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான டைம் அப்படிங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றீங்க. நீங்க சொன்ன அந்த ஐடியா நல்லா இருக்கு சார். சில்வர் டிப்டு வித் கோல்டு. அது நீங்கள் ஜுவல்லரியாக போட்டுக்கலாம். பட் எமர்ஜென்சி கேஷாக வச்சு பேங்க்கில் வச்சா நான் தரமாட்டேன்ட்டுவான். அப்புறம் 50% தரேம்மா, அப்புறம் உரசி வரசி பார்க்கணும். பார்க்கணும். அதெல்லாமே ப்ராப்ளம். ஓகே. இப்போ சில்வர் அப்படிங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்டா எடுக்கலாமா வேண்டாமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் சில்வரை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஓகே. அடுத்த பவர் 18 கேரட் கோல்டு, ம், அதுக்கப்புறம் 16 கேரட் கோல்டு, ம். அதுக்கப்புறம் தான் சில்வர் சான்ஸே வரும். ஓகே. ஸோ 24 கேரட்டுங்கிறது ஒன்று, 22 கேரட்டுங்கிறது இன்னைக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கு. 916ன்னு நகைகள்ல தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் 18 ஆகிடும். இதோட வேல்யூ குறைஞ்சி 18க்கு போய் அது ஒரு 50 வருஷம் எடுத்துக்குமா சார்? தெரியாது, அது அப்ராக்சிமேட்டா. இப்போ இந்த 22 கேரட் இத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சு. அது மாதிரி இது அவ்வளோதோட அவ்வளோ எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ம். 18 and 16 கேரட் கோல்டு வரும். ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா ஒரு 50ல இருந்து ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் சில்வர் என்னன்னு யோசிக்கலாம். 20 வருஷத்தில் வந்துடும். சில்வருக்கு சொல்றீங்களா சார்? சில்வருக்கே சொல்கிறேன். ஓகே.
ஸோ அப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் சில்வர் அப்படிங்கிறது இன் பார் வித் கோல்டு வர்றது. பார் வித் கோல்டு இல்லை, கோல்டு 10 ரூபாய் ஏறணும், சில்வர் 6 ரூபாய் ஏறும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் தானே சார், நீங்கள் லாங் டேர்ம் தானே சொல்கிறீங்க. ப்ளஸ் அது ஏறணும் தான். இந்த சில்வருக்கு வேறு சப்ஸ்டியூட் வந்து சில்வர் இஸ் நாட் கெப்ட் அஸ் கரன்சி. சில்வருக்கு சப்ஸ்டியூட் வந்துச்சுன்னா போச்சு. ஓகே சார், டன். ஸோ இப்போ எப்படி டைமண்டுக்கு ஒரு சப்ஸ்டியூட் லேப் க்ரோன் டைமண்ட் ஒன்று வந்ததோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுன்னா சில்வருக்கு வந்து இட் இஸ் நியர் அயன். எஸ், இட்ஸ் an iron. ஒரு இரும்பு துகள், இரும்பு தான், இரும்பே தான். ஓகே ஃபைன் சார். ஸோ இந்த சில்வர்லையும் இந்த கிளியர் டிஸ்டிங்ஷன் இஸ் எந்த சென்ட்ரல் பேங்க் சில்வரை ரிசர்வ் கரன்சியாக வைக்கிறான், அது கிரெடிபிள்ஸ் எந்த பேங்க்கும் வைக்கல, அதான் ப்ராப்ளம். ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒரே பதில் நீங்கள் சொல்ல வர்றது நான் புரிஞ்சுக்கிட்டது சரியான்னு மட்டும் பாருங்கள் சார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாகட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரியாக, எந்த ஒரு சென்ட்ரல் பேங்காக இருந்தாலும் எப்போ சில்வரை அவங்க ரிசர்வ் எப்படி கோல்டு எப்படி வாங்கி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி சில்வரையும் வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு போய்க்கலாம், அப்போ யோசிக்கலாம். இப்போ வேண்டாம். ஓகே சார், ஃபைன் சார். ஸோ இந்த இங்கிருந்து அமெரிக்காவுக்கு அமெரிக்கர்கள் தான் அதிகமாக சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் வாங்குறாங்க. இல்லை, நீங்கள் அப்புறம் கவரிங் கோல்டு சேல்ஸ் எடுத்து பாருங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறது தான் இதோடைய கிளியராக சொல்கிறேன் தான் தாத்பரியம். ஓகே சார், ஃபைன். ஸோ திஸ் இஸ் வெரி கிளியர் சார். இப்போ ஏன்னா அமெரிக்கன்ஸ் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா இதோட நீட் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்கும் வருது. ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்கிறது தான் எல்லாத்தோட கேள்வியாகவும் இருக்குது. அங்கே அதை பண்ணுறாங்கன்னு நம்பி உடனே சில்வரில் இறங்காதீங்க அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.